ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்துட்டு கனி அவர்களுடைய கனி திரு காரக்குழம்பு கனி அவங்களுடைய கதையை சொன்னாங்க. செம்மையாக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஒரு பொண்ணு எவ்வளோ சாதிக்கணும், அவங்க நினச்சாங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. நல்ல சூப்பரான ஒரு ஸ்டோரி. ஸோ ஸ்டார்ட் பண்ணாங்க. அம்மாவும் அப்பாவும் லவ் மேரேஜ். அவங்களுக்கு ஒரு 3 பொண்ணு. அதில் ஒரு பொண்ணு தான் நம்ம கனி. அப்பா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அகத்தியர், உங்களுக்கே தெரியும். அவங்களுடைய பொண்ணு தான் இவங்க இந்த கனி, சரிங்களா? அவங்களுடைய சிஸ்டர்ஸும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், விஜய் அண்ட் ரஞ்சனி. அப்பா அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது ரொம்ப அடிமையான லைஃப். ஏன்னா இப்போலாம் வந்துட்டு ஓரளவுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வெளியே தெரியுறாங்க, முன்னாடி தெரியவே மாட்டாங்க. காசுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்களாம். ஃபேனே இல்லாமலாம் இருந்திருக்காங்களாம். ஒரு சில பேர் வந்து வாங்கி கொடுத்து தான் ஃபேனை வீட்டில் இருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. நிறைய அவமானங்கள் அப்பா வந்து சந்திச்சிருக்கார் போல இருக்குது. அந்த டைமில் வந்துட்டு காசுக்கு ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குன்னு அம்மாவும் வேலைக்கு போயிருக்காங்க. சின்னதாக பேக் வைக்கிற மாதிரி தான் ஏதோ ஒரு வேலைக்கு போயிருக்காங்க போல இருக்குது. ஆனால் நல்ல படிப்பு, ஐஏஎஸ் படிச்சிருக்காங்க போல இருக்குது. அம்மாவோட ஃபேமிலி எல்லாருமே போலீஸ் வேறு. லவ் மேரேஜ்ன்றதுனால இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க வேலைக்கு போன டைமில் வந்துட்டு இவங்க தான் வந்து அவங்க சிஸ்டத்தெல்லாம் பார்த்துருக்காங்க, ஒரு அம்மாவோட ஸ்தானத்தில் பார்த்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து அதே மாதிரி அவங்க வேலைக்கு போய்ட்டு வரும்போது தான் பார்த்தீங்கன்னா வீடு எப்பயுமே குப்பையாகவே இருக்கும்போது வந்துட்டு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா. என்னடா இது டெய்லியும் இப்படி குப்பையாக இருக்குன்னு அம்மா வந்து கஷ்டப்படுவாங்க. இவங்க ஆனால் தெரியல, சின்ன பொண்ணுனால. ஒரு நாள் வீட்டுக்கு வந்திருக்காங்க, பார்த்துட்டு டென்ஷன் ஆகிருக்காங்க. குப்பையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அழுது கத்திருக்காங்க. அப்போ இவங்க முடிவு பண்ணியிருக்காங்க, இனிமேல் அம்மா வரும்போது நம்ம தான் பார்த்துக்கணும். அப்போ சின்ன வயசுலேயே அவங்களுக்கு 3rd ஸ்டாண்டர்டு நம்ம சம்திங் போல இருக்குது. அப்போவே முடிவு பண்ணியிருக்காங்க, வீடை நம்ம தான் பார்த்துக்கணும், அம்மா வந்து இனிமேல் இந்த மாதிரி வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீடை ஃபுல்லாக ஒரு அம்மா ஸ்தானத்தில் அவங்க குழந்தைங்களையும் பார்த்துப்பாங்களாம். அவங்களே பொட்டு வைக்கிறது, பூ வைக்கிறது, அந்த குட்டி பாப்பாவுக்கு அந்த மாதிரி பார்த்துப்பாங்களாம். எப்போ சமைக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 3rd ஸ்டாண்டர்டில். என்னென்னா இந்த கம்பி மத்தாப் சம்திங் ஏதோ ஒன்று பண்ணும்போது அம்மா கையில் அடிபட்டுருக்கு போல இருக்குது. அதனால் இவங்க வந்து அந்த பம்பு ஸ்டவ்வில் தான் வந்து சமைக்க கற்றுருக்காங்க. அதை அவங்க சொல்கிறாங்க. அதுவும் அந்த ஸ்டவ் வந்து டப்புன்னு வரும்ல, ஒரு புஃப்னு வரும். அதை வந்து அவங்க முடியெல்லாம் கறிகலாம் போயிருக்கான். இப்போ எவ்வளோ பாருங்கள், சின்ன வயசுலேருந்தே சமையல்கள் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்திருக்கு. அம்மாவுக்கு திடீர்னு கோபம், இந்த மாதிரி ஒரு மாதிரி எமோஷன்ஸ் மாறி வருமா. அப்புறமா தான் பார்த்தா அம்மாவுக்கு வந்து ஒரு நோய், என்னென்னா பைப்போலார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்திருக்கு. அதை வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த ப்ராப்ளமே எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிது அப்படின்னாங்க. அதே மாதிரி எனக்கு வந்துட்டு தங்கச்சிங்கன்னா உயிர், ரொம்ப பிடிக்கும், நல்லா பார்த்துப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அகத்தியன் பொண்ணு, இந்த காதல் கோட்டை மூவி சக்ஸஸ் அதெல்லாம் வந்துட்டு அப்புறமா தான் எனக்கு கிடச்சிது. அதே மாதிரி அவங்க வந்து ஒரு ஸ்கூலில் சொன்னாங்க, கார்பரேஷன் ஸ்கூலில் படித்தேன்னு. அப்போ தான் எனக்கே ஷாக் ஆகுது. நானும் அந்த ஸ்கூலில் தான் படித்தேன். ஏன்னா நாங்கள் சேர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இங்கே அகத்தியன் பொண்ணு இங்கே தான் படித்தது, நீங்கள் என்ன சேர்க்கறதுக்கு இது பண்ணுறீங்க அப்படின்ட்டு. கார்பரேஷன் ஸ்கூலா அப்படின்னு எங்கள் வீட்டில் கூட யோசிச்சாங்க. அப்புறம் பார்த்தா என்னையும் அந்த ஸ்கூலில் தான் சேர்த்து விட்டாங்க. நாங்களும் கொஞ்சம் ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலி தான் வந்தோம். இப்போயும் ஏழ்மையாக தான் இருக்கும் வச்சுக்கோங்களேன். ஆனால் இவங்களாம் நல்லா வளர்ந்துட்டாங்க. நம்மளும் ஒரு படம் எடுத்திருந்தால் நம்மளும் வந்திருக்கலாம். சரி, அதுக்கு ஒரு மூளை வேணும், ரைட்? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் தான் நானும் படித்தேன், அந்த ஸ்கூலில் தான் இவங்களும் படிச்சிருக்காங்க, அவங்க தங்கச்சிங்க தான் படிச்சிருக்காங்க. அதை சொன்னாங்க. ஆனால் நாங்கள் படித்த ஸ்கூல் நிறைய பேர் வந்துட்டு, ஏன்னா நாங்கள் படித்த ஸ்கூல் வந்து கோடம்பாக்கம், அதனால் வந்து நிறைய ஆக்டர்ஸ் அவங்களுடைய பொண்ணுங்களாம் படிப்பாங்க. அதுக்கப்புறம் வசதி வந்ததுக்கப்புறமா அவங்க அப்பா முடிவு எடுத்திருக்காரு, என் பொண்ணு இந்த கார்பரேஷன் ஸ்கூலில் தான் படிக்கணும்னு சூப்பராக பேசியிருக்காரு. அதை வந்து அவங்க சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு லவ்னு ஒரு விஷயம் வருது. அவங்களுக்கு வரல, அவங்க தங்கச்சிங்களாம் வந்து ஒரு ப்ளூ ஷர்ட்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்து இது பண்ணியிருக்காங்க, அழகாக இருப்பான்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அதெல்லாம் கண்டுக்கல. ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வந்துட்டு அந்த ப்ளூ ஷர்ட்டுக்கு உன்னை தான் பிடிக்குமான்ற மாதிரி சொன்ன உடனே தான் இவங்களுக்கு ஒரு ஆசை வந்திருக்கு, அவரை போய் பார்க்கணும் ஒரு ஆசை வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபோன் பேசுகிற விஷயங்கள் இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. அப்புறம் ஒரு நாள் வந்துட்டு உங்கள் ஃபேஸுக்கு நான் அடிமன் இருக்கார், அதுலேயும் இவங்க ஃப்ளாட் ஆகிட்டு இருக்காங்க. சரி, என்கிட்ட இதை சொல்லாதீங்க, நான் வந்து எங்கள் அப்பா கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் முடிவு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அமுச்சு விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி அப்பா எப்படின்னா எதுக்குமே வந்து நோன்னு சொன்ன ஒரு ஆள் கிடையாது. உனக்கு பிடிச்சா ஓகேம்மா, ஆனால் பார்த்து இது பண்ணு. அதே மாதிரி 9 to 6 வேலைக்கு போய்ட்டு வர ஒரு ஆளாக பாருமா, ஏன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அதனால் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் இவங்க வந்து இல்லை அப்படின்ற மாதிரி ஒருத்த காலம் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூலோட படிப்பு விஷயங்களை சொன்னாங்க. 10th அவங்க தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டாக. ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு வைராக்கியம், கண்டிப்பாக நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அதேமாதிரி ரஞ்சனி, அதான் லாஸ்ட்டு, அவங்க வந்து எனக்கு தங்கச்சி மட்டும் கிடையாது, என்னோடய பொண்ணு மாதிரி. அவளுக்கு நான் வந்து அம்மா, எனக்கு வந்து ரொம்ப செல்லம், நான் தான் அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்னென்னா இவங்க லவ் பண்ணுற ஆரம்பித்தோடனே ஃபோன் பேசுகிறதுலாம் வரும் இல்லையா, அப்போது ரஞ்சினி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. நம்ம கூட தான் முதல்ல அம்மா மாதிரி இருப்பாங்க, இப்போ நம்ம கூட அக்கா பேச மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதனால நிறைய பிரச்சனைகள் வருமா, எக்கச்சக்கமான பிரச்சனை வருமா. பிரச்சனை வந்து அவங்க அந்த லவ் ஃபுல்லாகவே பிரச்சனையாகவே தான் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் வந்து காலங்க அப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அப்பா வந்து ஒரு சொந்த படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதில் செம்ம ஃப்ளாப்பு, பேக் டு ஜீரோக்கு வந்திருக்காங்க.
அதுக்கப்புறம் என்ன ஆகிருக்கு, இவங்க வீட்டில் இருக்க அந்த 3 தங்கச்சிங்க, அதை இவங்க 2 தங்கச்சிங்க 3 பேர் சேர்ந்து தான் வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்கின்ற மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. அப்போ விஜய் நம்ம ஆல்ரெடி பிக் பாஸில் வந்தவங்க தான், அவங்க விஜய் டிவியில் தான் வந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்களாம். ஒரு நாளைக்கு ஃபுல்லாக 2000 தான் கிடைக்குமா. அவ்வளோ இதுவும் அந்த காலத்துலேயே ஒரு 2000 ஒரு நாளைக்கு எவ்வளோ பெரிய விஷயம். அது வந்து 2000 தான் கிடைக்குன்றாங்க. பார்த்தீங்களா, அதை வந்து சொல்லாமான்னு தெரியல வேறு சொன்னாங்க. ஸோ 2000 மாதத்துக்கு 60,000 ஆச்சு. அட்டுங்க அப்போ எவ்வளோ பெரிய விஷயம். இப்போயே 60,000 எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. அதுக்கப்புறமா இவங்களாம் சேர்ந்து ஒரு புது காரே வாங்கியிருக்காங்க. இது ஒரு லட்சியமாக வச்சுருக்காங்க. ஒரு புது காரை வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களோட மேரேஜ் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு கருமாரியம்மன் கோயில் தான் முடிச்சிருக்காங்க. ஆனால் ரிசப்ஷன் வந்து பெரிய மண்டபத்தில் வைக்கணும்னு ரஞ்சனி ஆசைப்பட்டிருக்காங்க. அப்பா கிட்ட அவ்வளோ காசு இல்லையா, பட் இருந்தாலும் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அம்மா ஸ்தானத்துலேருந்து கனியை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. கனிக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் பிரம்மாண்டமாக பண்ணணும்னு சொல்லிட்டு விஜயும் ரஞ்சனியும் சேர்ந்து தான் அதை பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து எனக்கு அவங்க தங்கச்சி மட்டும் கிடையாது, என்னோடய அம்மா மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகுது. மேரேஜ் ஆகிட்டு வந்து அழுகுறாங்களாம், ரொம்ப அப்படியே அழுகுறாங்களாம். அவங்களால வந்து இது பண்ணவே முடியலையா, ஏன்னா பிரிஞ்சிட்டுமே அப்படின்னு. இத்தனைக்கும் ஒரு ரோடு தாண்டி தான் அவங்க இருக்கிறாங்களாம். ஆனாலும் வந்துட்டு இவ்வளோ நாள் இருந்துட்டு அந்த தங்கச்சியை விட்டுட்டு வந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்துருப்பது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நைட்டு அவங்க வீட்டில் நடக்கலாம், இவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களாம். அதை வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கூட அம்மா வீட்டில் தான் இருந்திருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அவங்க தான் இருந்திருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்திருக்கு. என்னென்னா, நம்ம தங்கச்சிக்கு வந்து ஒரு இது பண்ணிட்டோமே, அது துரோகம் பண்ணிட்டோமோன்னு. ஒரு நாள் வந்து இவங்க வயிறு பெருசாக இருக்கிற உள்ள பாப்பா இருக்கும்போது இவங்க வந்துட்டு இது என்னோட பாப்பா அப்படின்னு சொன்னாங்களா. அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு இது வந்துச்சான், பரவாயில்ல நம்ம வந்து குற்ற உணர்ச்சியில் இருந்தோம், அதை வந்து நம்ம தங்கச்சியே சொல்லிட்டா அப்படின்ட்டு ஒரு சந்தோஷம், ஒரு மனநிறைவு வந்திருக்கு. அதுக்கப்புறம் குக் வித் கோமாளி சான்ஸ் கிடச்சிருக்கு. முதல்ல வேணாம் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் அது எவ்வளோ பெரிய ஷோ தெரியுமா, அதில் போன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் போய் எப்படியாவது நம்ம செஞ்சு நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு நார்மலாக போயிருக்காங்க. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு வனிதாக்கா போன வாட்டி வின் பண்ணாங்க, இந்த வாட்டி நம்ம வின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போயிருக்கு. திடீர்னு திரும்ப வந்து ஒரு பிரச்சனை வந்திருக்கு, நிறைய டென்ஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வரும்போது திரும்ப அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க எந்த கஷ்டம் இருந்துச்சோ அதுக்குள்ளே இருக்கிற நல்ல விஷயத்தை பார்த்துருக்காங்க. அதை தான் கடைசியாக வந்து அந்த கதையில் சொல்ல வந்திருக்காங்க. என்னென்னா, நம்மளுக்கு நிறைய கஷ்டங்கள் வரும். என்னென்னா, நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற கஷ்டம் வரும். ஆனால் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும். இருக்கிற சூழ்நிலைனா இப்போ சின்ன ஃபேமிலியாக இருக்கவங்க, ஏழ்மையாக இருக்கவங்களுக்கு 5 ரூபாய் கஷ்டம் வரும். கொஞ்சம் நல்லா இருக்கவங்களுக்கு 50 ரூபாய் கஷ்டம் வரும். அதை விட நல்லா இருக்கவங்களுக்கு 5000 ரூபாய், 50,000, ரொம்ப பெரிய பணக்காரனுக்கு 5 லட்ச ரூபா கஷ்டம் வரும். இந்த மாதிரி கஷ்டம் வரும். கஷ்டம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்தில் இருக்கிற நல்ல விஷயத்தை பாருங்கள். அதேமாதிரி ரோட்டில் வந்து நீங்கள் வரும்போது எத்தனை ரெட்டை ஷீட்டை பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டீங்க. இதே கையில் 50 ரூபா கொடுக்குறான், பார்த்துட்டு வரீங்களான்னு சொன்னால் எல்லாருமே பார்ப்போம்ல. அந்த மாதிரி அந்த நல்ல விஷயங்களை பாருங்கள், பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா வரும். அதேமாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பிக் பாஸ்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி, அதுக்கப்புறம் அம்மாவை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி கேட்கும்போது, அம்மா வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து அப்படியே சைலண்ட்டாக அப்படியே ஷாக் அப்படி நின்ட்டாங்களாம். அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுல்ல, அதனால் அப்படியே இருந்திருக்காங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போகும்போது தெரிஞ்சுதான் பைப்போலார் அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் டேப்லெட்லாம் கொடுத்து அப்படியே ஒரு மாதிரி அந்த டேப்லெட் சாப்பிட்டவே மந்தமாகிடுவாங்களாம். அதை சொல்லி கடைசியில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்களாம். ஸோ எல்லாருக்கும் சொல்கிற ஒரே விஷயம், கஷ்டம் இருக்கும், ஆனால் அந்த கஷ்டத்தில் இருக்கிற பிளெஸிங்ஸை பாருங்கன்னு சொல்லி சூப்பராக வந்து இந்த கதையை முடித்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.